அருந்தமிழர்களுக்கு வணக்கம். கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் சுற்றறிக்கை, தமிழ்நாடு தாவேகா அரசின் கூட்டணியை காவு வாங்குமா, பாஜக பின்புலத்தில் இருக்கிறதா என்பதை பற்றி அண்ணன் சுரேஷ் அவர்களுடன் விவாதிக்க இருக்கிறோம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் ஜோய் ஆலுகாஸ் அடிக்கப் போகும் கொள்ளையை பற்றி தான் இந்த நிகழ்வில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்வுக்கு போகும். வணக்கம். வணக்கம் சசி. முதல்ல இந்த கம்யூனிஸ்ட் அதை பற்றி நம்ம பேசியாகணும். ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நுண் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு தாவேகாக்கு பெரிய அளவு திட்டம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தரோட திட்டத்தை இவர்கள் செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க. பூனைக்குட்டி வெளியில் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்துறாங்கிற மாதிரி தான் இந்த சுற்றறிக்கை வந்திருக்கு. இந்த சுற்றறிக்கை கல்லூரிகளை நோக்கி போயிருக்கு. அதில் பேருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்த்துருக்காங்களே தவிர இவர்களோட இலக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வீரியமிக்க ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டை தான் அதை நோக்கி போகுதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதில் பெரிய சர்ச்சையும் போராட்டங்களும் தொடங்கி இருக்கு. இதை பற்றி எப்படி? இதுனா நேற்று சட்டமன்றத்தில் சிபிஐயினுடைய தளி ராமச்சந்திரன் அவர்களும் சிபிஎம்னுடைய மாரிமுத்து அவர்களும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினாங்க. அது அமைச்சர் பதிலளிக்கின்ற பொழுது அந்த சுற்றறிக்கை வித்ரா செய்யப்பட்டு விட்டது, திரும்ப பெறப்பட்டு விட்டதுன்னு சொன்னார். அதோடு முடிந்து போன மாதிரி இருந்தது. ஆனால் அதாவது எப்படி ஆதவர்ஜுனா எந்திரிச்சு தான் பேசுறதெல்லாம் பேசினதுக்கப்புறம் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன்னு சொல்றாரோ அந்த மாதிரி எதிர்ப்பு வந்தா நீக்கிறது. அப்போ அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டு விட்டதுன்னு சொல்லப்பட்டது. அதோட அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பின்னணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கிறதா தான் வெளியே தகவல்கள் வருகிறது. ஏன்னா ஏற்கனவே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இரண்டிலையுமே சிபிஐயிலும் சரி சிபிஎம்மிலும் சரி தாவேகாவுடைய எதிர்ப்பு குழு எப்படி விடுதலை சிறுத்தைகளில் ஆளூர் ஷானவாஸ், அது இல்லாமல் பனையூர் பாபு அப்படிலாம் இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு குழுக்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு திருமணத்தில் கூட சிபிஐயினுடைய முன்னாள் மாநில செயலாளர் பேசுகின்ற பொழுது, முத்தரசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன பேசினா அது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக மாறிச்சு. அதே மாதிரி கனகராஜ் போன்ற சிபிஎம்மில் உள்ளவர்கள் தாவேகாக்கு எதிராக இருக்கிறார்கள், அவர்கள் அதனால தான் அந்த விவாதங்கள் எல்லாம் பெரிய அளவில் பங்கேற்பதில்லை அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் போயிட்டு இருக்குல்ல. இதுக்கு இடையில இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ரெண்டு இயக்கங்கள்லையும் இருக்கின்ற தாவேகா அவனுடைய எதிர்ப்பு மனநிலையை கொண்டவர்கள் மத்திய குழுவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்து மறுபரிசீலனை செய்யணும், உடனே மத்திய குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சுற்றறிக்கை நம்ம பார்த்துடணும். ஏன்னா சாதாரணமாக தாவேகா அரசு இவங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சட்டமன்றத்தில் அதை கேட்ட உடனே அமைச்சர்கள் எழுந்து ரொம்ப சாதாரணமாக அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டு விட்டது, அது எங்களுடைய கவனத்திற்கு வராமல் சென்றதுன்னு சொல்றாங்க இல்லையா. அது மிகப்பெரிய குஜிலியம்பாறையில ஒரு குஜிலியம்பாறையமாகட்டும் இல்ல உயர்கல்வித்துறையில கல்லூரி துறையினுடைய இணை இயக்குனர் வெளியிட்ட இயக்குனர் பெயரால இணை இயக்குனர் கையெழுத்திட்டு வெளிவந்த அந்த சுற்றறிக்கை ஆகட்டும், இதெல்லாம் எளிதாக அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அதனால உள்ளுக்கு பார்த்தோம்னா நீங்க 14/8/2026 14/8/2026 ஒரு கடிதம் ராஷ்மி சித்தார்த் IAS, இவங்க ஸ்பெஷல் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட். இவங்க கமிஷனர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், அப்புறம் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் அண்டர் தி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த 3 பேருக்கும் ஒரு சுற்றறிக்கை இதில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் டைரக்டட் டு என்க்ளோஸ் எ காப்பி ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது ஒரு கூட்டம் நடந்து அதில் என்ன ரெஃபரன்ஸ் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானங்கள் சைட்டட் அண்ட் ரெக்யூஸ் யூ டு டேக் நெசசரி ஆக்ஷன் ஆன் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் பர்டைனிங் டு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் on the minutes of the law and order meeting held under the chairmanship of chief secretary to the government on 28/7/26 28/7/26 அன்னைக்கு தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த லா அண்ட் ஆர்டர் தொடர்பான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மினிட்ஸ், அதாவது தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. முக்கியமா சொல்லணும்னா இந்த நீட்டோட போராட்டங்கள் ரொம்ப சமயத்துல வீரியமாக இந்த மண்ணில் நடந்து கொடுத்த சமயத்துல அதுலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அண்ட் ப்ரொடெஸ்ட் ஆஃப் லெஃப்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதுல யார் யார் கலந்துக்கிட்டாங்க, எந்தெந்த கல்லூரிகள்ல இருந்து யார் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த தகவல்கள் எல்லாம் திரட்டி அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கடிதம் கொடுத்துருக்காரு. இது நம்மகிட்ட இருக்குது. இப்போ சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி சொன்னாலே சீஃப் மினிஸ்டர் தான். முதல்வர் தான். ஆமா, சீஃப் மினிஸ்டர் தான். முதல்வர் வேற வேற கிடையாது. அவர் என்ன தலைமைச் செயலாளர் என்ன முதல்வர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பவர் தான்
சீஃப் செக்ரட்டரி. அப்ப அவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் அந்த முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அரசினுடைய ஸ்பெஷல் செக்ரட்டரி வந்து ஒரு கடிதம் அனுப்புறாங்கன்னு சொல்லி சொன்னா அது முதல்வருடைய கவனத்திற்கு வராமல் இப்படி இருக்கும். முதல்ல இவங்களுக்கு வெளிவந்த கடிதம் வந்து அந்த கல்லூரி துறையில இருந்து கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகத்திலிருந்து அனைத்து அரசு கலைக்கல்லூரிகளுக்கும் அந்த நகல் தான், கல்வித்துறை சுற்றறிக்கை தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கைகளுக்கு கிடைத்தது. அப்போவே அது பேசுபொருளாக மாறியது. அடுத்த நாளே வந்து குஜிலியம்பாளையத்தினுடைய, திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாளையத்தினுடைய வட்டாட்சியர் வந்து அந்த குஜிலியம்பாளையம் வட்டாரத்திற்குள்ள, அந்த வட்டாட்சியர் அந்த லிமிட் இருக்குல்ல, ஜூரிஸ்டிக்ஷன், அதுக்குள்ள அந்த வட்டத்தின் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கின்ற எல்லா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் அனுப்பின சுற்றறிக்கையில் அங்கே யார் யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் சிபிஎம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, சிபிஐல யார் யாரெல்லாம் இருக்காங்க, இது வந்து 18/8/2026 அனுப்பப்பட்ட அரசினுடைய சுற்றறிக்கை. இது இந்த ரெண்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தகவலுக்கு வந்தது. அவங்க எளிதாக அதை வித்ரா பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா தற்பொழுது சீஃப் செக்ரட்டரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடியின் அடிப்படையில் தான் செக்ரட்டரி இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறார் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது என்னன்னு சொல்லி சொன்னா, இதுக்கு நம்ம முன்னாடி பார்க்கின்ற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்ட் இயக்கம் விடுதலை போராட்ட காலத்தில் எப்படி இருந்தது, அவங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது எப்படி தடை செய்யப்பட்டது, அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 48 இருந்து 51 வரைக்கும் சொல்லலாம். நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய போராட்ட வரலாறு, மிகப்பெரிய போராட்ட வரலாறு கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு உண்டு. சும்மா சாதாரணமா கிடையாது. இன்றைக்கு அவர்கள் தேய்ந்து கட்டரம்பாக மாறி இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம். பகத்சிங் உட்பட எல்லாருமே கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுதான் இந்திய விடுதலைக்காக போராடி தூக்கில தொங்கும் பொழுது கூட தூக்கு கயிறை முத்தமிட்டு தொங்குனவங்க, முகத்துல போட்ட முகமுடிய தூக்கி எறிஞ்சு. உலகின் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்குது, பெரிய வரலாறு இருக்குதுல்ல. நீங்க அவங்கள சாதாரணமா இடதுகையில டீல் பண்ற மாதிரி விஜய் டீல் பண்றாருன்னா இது விஜய் மட்டும் எடுக்கிற முடிவா, இல்ல வேற யாராவுடைய அஜெண்டாவை செயல்படுத்துறாரா, அதை தனக்கும் சாதகமாக பயன்படுத்திப்பதற்கு முயற்சி செய்கிறார், யார் மூலமாக நீங்க 48 இருந்து 51 வரைக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருந்த பொழுதுதான் தமிழகத்தினுடைய முன்னாள் சமீபத்தில் இறந்து போன ஐயா நல்லக்கண் அவர்கள் கைது செய்யப்பட்டு தலைகளை கட்டி தொங்கவிடப்பட்டு அவர் மீசைகள் பிடுங்கப்பட்டது, நெருப்பால் சுடப்பட்டது என்ற வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அவருடைய இறப்புக்கு வந்து இவர் போய் முதல்ல விஜய் கலந்து கொண்ட ஒரு பொது நிகழ்வுன்றது ஐயா நல்லக்கண் அவர்களுடைய இறப்புக்கு அவர் போய் கலந்து கொண்டதான் முதல் பொது நிகழ்வு, தேர்தல் சமயத்தில் இல்லையா, தேர்தல் முடிந்தவுடன் நடந்த நிகழ்வு. அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது. அப்போ இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்க ஒன்னு யோசித்து பாருங்க. இப்போ திமுக வந்து நம்ம இது ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டியிருக்கு. திமுக மதச்சார்பற்ற கூட்டணியில நிலைத்து நின்றதுக்கு காரணம் காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் எப்பொழுது வேண்டாலும் மாறுவார்கள். காங்கிரசினுடைய கொள்கையே வந்து மதச்சார்பற்ற கொள்கைன்னு சொல்ல முடியாது, வாயில தான் பேசுவாங்க. ஆனா தமிழகத்துல ஓரளவுக்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற சொன்னவர், தமிழகத்துல ஓரளவுக்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இந்த 3 பேரும் தான் மதவாதத்திற்கு எதிரான ஒரு உறுதியான ஒரு அமைப்பாக இங்க தமிழகத்தில் இருந்தவர்கள். அப்ப அவங்க இந்த வாக்கு வங்கி நம்மகிட்ட இருந்தா நம்ம தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம்மளை காட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னு திமுக நம்பினதுனாலதான் அவங்க வந்து இவங்களை கூடவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிஜேபிக்கு எதிரான மனநிலையில இதுவரைக்கும் மக்களையும் அவங்க வந்து அந்த நம்பிக்கைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அது ஒரு பெரிய காரணம். ஆமா, திமுக அவங்களை கூட்டணியில வைத்து மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியா நகர்ந்து கொண்டு இருந்தது. இப்ப அவங்க வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. கட்சி ஆட்சியில உள்ளுக்கு சேரலனா கூட இவர்களை ஆதரிக்கிறார்கள். ஆனா அவருக்கு ஆதரிக்கிறதுக்கு அவங்க சொன்ன காரணமும் இங்க பிஜேபி பின்புற வழியாக ஆட்சி அமைத்து விட கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். அதனாலதான் ஆட்சியில சேராம ஒரு பார்வையிலே தான் இருந்தாங்க, ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அப்படி தன்மையப்படுத்தி விட்டது தாவேகா. கிட்டத்தட்ட அங்க உள்ள உறுப்பினர்களுக்கு 8 பேருக்கு அமைச்சரவையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு பதவி கொடுத்ததுல ஆரம்பித்த கதை இப்ப கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட தாவேகாவுடைய மறுபதிப்பாக மாறிவிட்டது. அதுக்கு ஒரே உதாரணம் சமீபத்தில் நடைபெற்ற மாநாடு தான். நீங்க அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உளுந்தூர்பேட்டை மாநாடு, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு நடந்த மாநாடோட பிரதிபலிப்பா தான் இருந்தது. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனுடைய சொல்லுக்கு கிட்டத்தட்ட அதனுடைய தொண்டர்கள் மிக அளவில் கட்டுப்பட்டு சிறுத்தைகள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். ஆனா அந்த நிகழ்வுல எப்படி நடந்ததுன்ற நமக்கு தெரியும். இப்ப வேற வழியே இல்லாம திருமாவளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேகாவோடு தொடர்ந்து பயணிப்போம்னு சொல்ற சூழ்நிலைக்கு அவரை தள்ளுனதுக்கு காரணம் அதை கிட்டத்தட்ட டைலூட் பண்ணிட்டாங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை. அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்களே அப்படி செய்ய முடியாது.
அவர்கள் வந்து ஓரளவுக்கு கொள்கை சார்ந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து நிற்பவர்கள். இன்னொன்னு என்னன்னா, தாவேகாவிற்கு வந்து தாவேகாவே இளைஞர்களின் ஆதரவை பெற்ற இயக்கம் அப்படின்றது தான். அதாவது ஜென்சி கூட்டம் தான் தாவேகாவுடைய வாக்கு வங்கியாக பெரிய அளவில் இருக்குது. ஆனா அந்த ஜென்சி கூட்டத்துல ஓரளவு அரசியல் புரிதலோடு இருக்கின்ற ஜென்சி கூட்டம் இருக்குல்ல, இவர்களையெல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கின்ற கட்சின்னு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, சிபிஐ, சிபிஎம் தான். அரசியல் புரிதலோடு இருக்கிறவர்களை தன்னகம் வைத்திருக்கிற கட்சி. அதே மாதிரி இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில் அரசியல் புரிதலை உருவாக்குகின்ற கட்சியும் இதுதான். அப்ப இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியாக எதிர்நிலையில பெரிய அளவில் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள வந்து இப்படி அதாவது அரவணைத்து முதுகுல குத்த முடியாது, எதிரில் சண்டை போட்டு தான் பண்ண முடியும். அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நீங்க பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனுடைய தலைவர் திரு சீமான் அவர்களே எந்த அளவுக்கு தாவேகா மிக கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டு இருக்கு அவர் மேல அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வலைதளங்கள்ல. அப்ப இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். அப்ப அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கல்லூரிகள், பள்ளிகள்ல வலுவாக, ஏன்னா இப்ப வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு கூட்டணியாக இருக்கிறது. அந்த ஆளுங்கட்சி வந்து முழுமையான பலமில்லாத கட்சியா இருக்கிறதுனால அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆதிக்கம் செலுத்த முடியும். அப்ப அந்த ஆதிக்கத்தை பயன்படுத்தி பள்ளி கல்லூரிகள்ல மாணவர்களிடம் அரசியல் அறிவை இவர்கள் பெருக்கி விட்டார்கள் வச்சுக்கோங்க. தாவேகால இருக்கவங்க வெளியே வந்துருவான். ஏன்னா அரசியல் புரிதல் வந்துருச்சுன்னா தாவேகால இயல்பான விஷயம். ஏன்னா அவங்க வந்து கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாம அங்க இருக்கிறவர்கள் வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ அது தாவேகாக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருந்தாலும் கொடியை பிடித்துக் கொண்டு அந்த கொள்கைக்காக உறுதியாக நின்று போராடக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது. இன்னைக்கு ஜென்சியா இருக்கின்ற 20, 25 வயதுக்கு 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் 40 வயதை தாண்டியவர்கள் பள்ளி இறுதி வகுப்பு, கல்லூரியை கிராஸ் பண்ணி வந்திருந்தாங்கன்னா எஸ்எஃப்ஐ அப்படின்ற ஒரு இயக்கத்தையோ, டைஃபி என்ற இயக்கத்தையோ, ஏஐஎஸ்எஃப் என்ற இயக்கத்தையோ தொடாமல் வந்திருக்க முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு இளைஞர்கள் மத்தியில் வலுவான கட்சியாக இருந்தாலும் கூட இந்த பள்ளி கல்லூரிகளில் இன்னும் கட்டமைப்பு அப்படின்றது பெரிய அளவு வலுப்படுத்தப்படவில்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து அமைப்பு ரீதியாக பலம் இருக்கிறது. சிபிஎஸ், சிபிஎம் அப்படின்றது அமைப்பு ரீதியான ஒரு கட்சி, அகில இந்திய அளவிலான கட்சியாக இருக்கின்ற காரணத்தால, சில மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த அமைப்பு பலம் அப்படின்றது எல்லா இடங்கள்லயும் இருக்குது. அப்போ எல்லா பள்ளி கல்லூரிகள்லையும் எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப், டைஃபி அப்படின்றது இயல்பா இருக்கும். அப்போ அவங்க தான் எல்லா விஷயங்களையும் முன்னாடி நிற்பாங்க. அப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளே வருகின்றவர்கள் இவர்களால் அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்றால் அது வந்து மிகப்பெரிய பின்னடைவை தாவேகாவிற்கு கொடுக்கும் அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்னு, மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலமும் இதில் இருக்கலாம்னு பேசப்படுகிறது. ஏன்னா சமீபத்தில் சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பற்றி மிகப்பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்த தாவேகா அரசு நேற்று நடந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் இவர் வந்து மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சரை தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டினுடைய தலைவராக, இவர் துணைத் தலைவராக அவரை சந்தித்த பொழுது அதை வலியுறுத்தவில்லை பெரிய அளவில். டீலிமிட்டேஷனை பொறுத்த அளவை எண்ணிக்கை வந்து பெரிய வேறுபடக்கூடாது, ஏற்கனவே இருந்த சதவீதம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அப்படின்ற அளவுக்கு தான் செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து அவர் பிஜேபியோட ஒரு இணக்கமான சூழலை போவதற்கோ இல்லை பிஜேபியை கண்டு அச்சப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்றதான் வெளிப்படுத்துது. அப்போ பிஜேபிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது கம்யூனிஸ்ட் இயக்கம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, சில இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து காலி பண்ணணும்னு பிஜேபியும் நினைக்கும். ஏன்னா பிஜேபி இடதுசாரிகளுக்கு, இடதுசாரி கொள்கைகளுக்கு மிக முரணான ஒரு கட்சி, அதை மிக வலுவாக எதிர்க்கின்ற கட்சி. அப்போ இந்த பின்புலங்கள்ல பார்க்கின்ற பொழுது சிபிஐ, சிபிஎம்க்கு எதிராக இவர் விட்ட அறிக்கை வந்து பெரிய விஷயம். இது வந்து செக்ரட்டரி லெவல்ல இருந்து வந்த அறிக்கை சிபிஐ, சிபிஎம் கட்சியினரை மிகப்பெரிய அளவில் யோசிக்க வைத்திருக்கிறது. அதனால கிட்டத்தட்ட அவங்க மாநில அளவில் மத்திய குழுக்களுக்கு, பொலிட்பூரோவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அழுத்தம் வந்து கூடிய விரைவில் கூடி பேசி இந்த 4 எம்எல்ஏக்களும் தங்களுடைய ஆதரவை வித்ரா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அமைப்பே இல்லைன்னா பிஜேபி பின்புறம் வழியா வந்து விடக்கூடாதுன்னு யோசிப்பதற்கு இடம் இல்லைல்ல. தங்களுக்கு அப்புறம் தான் அடுத்து தாங்கள் இருந்தால்தான் ஒரு விஷயத்தை தடுக்க முடியுன்ற பொழுது தங்களையே ஒருத்தர் காலி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை குறித்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இந்த அடிப்படையில் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருப்பவர்களை கணக்கெடுக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் பங்கேற்கின்ற மாணவர்கள் யார் அப்படின்ற தகவல்களை தர வேண்டும் அப்படின்னு பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு தாசில்தார், இப்போ ஒரு தாசில்தாருடைய அறிக்கை வெளிவந்திருக்கு. அப்ப இது வந்து கண்டிப்பா அந்த தாசில்தார் வந்து அவருடைய வெளியிட்ட அறிக்கையை அவர் டிஆர்ஓக்கு அனுப்பிச்சிருக்காரு, கலெக்டருக்கு அவருடைய நகல் அனுப்பிச்சிருக்கிறார் என்ற பொழுது இது எல்லா கலெக்டர் அலுவலகங்களில் இருந்தும் அந்த கலெக்டர்களுக்கு உட்பட்ட எல்லா தாசில்தார் அலுவலகம் சென்றிருக்கும். ஆனா மற்றவர்களை முந்திக் கொண்டு குஜிலிம்பாளையம் தாசில்தார் வந்து முன்னாடி இதை வெளியிட்டதுனால இது வெளியே வந்துருச்சு. இது ஒரு இஷ்யூவா மாறினதுனால மற்ற தாசில்தார் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றத இதனுடைய பின்புலம்ன்றது எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுது.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருப்பவர்கள் எல்லாருமே கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமா? தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு வழக்கு இருக்குது, KS பட்டுசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 2017 9 நீதிபதிகள் அடங்கிய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுடைய அமைப்பு வந்து ரைட் ஆஃப் பிரைவசி இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு குழு, ஒரு சங்கத்தை அமைக்கின்ற உரிமை, பேச்சு உரிமை, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட், இதை யாருமே தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் வயலேட் பண்ற மாதிரி ஒன்று சொல்றாருன்ற பொழுது நம்ம நீண்ட காலத்துக்கு பின்னாடி போய் பார்க்க வேண்டியது. இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம், அதாவது 1857 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் ஆங்கிலேய அரசு என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, சிப்பாய் கழகம் அப்படின்றது அன்னைக்கு வந்து சில சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் ராணுவ வீரர்களாக படைகள்ல இருந்தாங்க. அப்ப அவர்களும் மூர்க்கமாக சண்டை போட்டார்ன்ற போது அது சமூக ரீதியாக கட்டமைக்கப்பட்டது இந்த சமூக அமைப்பாக இருந்து சாதி ரீதியாக அப்படின்றத, சாதின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, சமூகம் அப்படின்னே சொல்றோம். அப்போ இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல இந்த இது குற்றப்பரம்பரை சட்டத்தை முதல்ல அவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அது வந்து தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் விரிவுபடுத்தப்பட்டு 1922 முழுமையாக அமல்படுத்தப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட அந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருக்கிறவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு பார்க்கின்ற ஒரு சூழலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறாங்கல்ல. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. நீங்க இந்த மாதிரி அறிக்கை வெளிவந்து தமிழருமே ஒரு காலத்துல, அதுதான் சொல்றேன், ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சி எழுந்து வருகின்ற சூழல்ல தன்னுடைய குழந்தை வந்து நாம் தமிழர் கட்சியில தான் பக்கத்து ஊருக்காரங்க சொல்லுவாங்க, என்ன உங்க பையன் வந்து தீவிரவாத கட்சியில இருக்கிறான், நாளைக்கு போலீஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. அது இந்த 3.8% வாக்குகளை வாங்கி அது மேல எழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேச்சு வந்து குறைந்தது. அப்ப இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி இந்த தாவேகா அரசு வெளியிட்டு இருக்கின்ற சுற்றறிக்கைன்றது இளைஞர்கள் பொதுமக்கள் மத்தியில் இப்படி பேசு பொருளை ஏற்படுத்தாதா? அப்ப நீ பள்ளியில் படிக்கக்கூடிய எதுக்கு உனக்கு இந்த வேலை அரசு வந்து உன்னுடைய கணக்கெடுப்பு எடுக்குது, நாளைக்கு அரசு வேலைக்கு போகணும்னு சொல்லி சொன்னா அந்த அரசு வேலை கிடைக்காத சூழல் ஏற்பட்டுவிடும். ஏன்னா நீங்க ஒரு வழக்கு வாங்கி அந்த வழக்கு பெண்டிங்ல இருந்தா அரசு வேலைக்கு போக முடியாது. அப்ப கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருந்தார்கள்னு முத்திர குத்தி இவங்களை வந்து ஒரு டீநோட்டிஃபைடு பார்ட்டி, டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு வச்சிருந்த மாதிரி, நோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு வச்சிருந்த மாதிரி நோட்டிஃபைடு பார்ட்டியாட்டி இவங்களை நோட்டிஃபை பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துருச்சு அப்படின்ற பொழுது அதில் சேருவதற்கு யாரும் பயப்படுவாங்கல்ல. அப்போ இது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடித்தளத்தையே ஆட்டம் காண வைக்கின்ற கட்சி. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பள்ளி கல்லூரிகளுடைய மாணவர்கள், தொழிற்சங்கங்கள், இந்த ரெண்டை வச்சுதான் கம்யூனிஸ்ட் கட்சின்றதே தமிழ்நாட்டில் உயிர்ப்பிப்பாக இருக்கிறது. அவர்களுக்கான உரிமைகள் மிகவும் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும். இப்ப இதா இருக்குன்னா அவங்க முக்கிய ஒரு காரணம். அதுலயே ஆட்டம் காண வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட இவங்க கொண்டு வந்திருக்கிறது குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு இணையான ஒரு சட்டம் தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணி கொண்டு வர ஒரு நோட்டிபிகேஷன் தான் அந்த சுற்றறிக்கை அப்படின்றதான் பொதுவான பார்வை. இந்த பார்வையை கம்யூனிஸ்டுகளும் பார்க்கின்ற காரணத்தினால இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால இது வந்து தாவேகா அரசுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை விரைவில் ஏற்படுத்தும். ஏதோ ஒரு விதத்துல இவர்களுக்கு ஒரு உள்ள நோக்கம் இருக்கிறனாலதான் எனக்கு தெரிஞ்சு அது வந்திருக்கும் தெரியும். ஏன்னா இவர்கள் எல்லாமே வந்து எப்படின்னா, பாஜக என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல சின்னதா ஒரு பொறி எடுத்து போடுறது, அதுக்கப்புறம் அது எப்படி பேசு பொருளா இருக்குங்கிற அந்த நேரத்துல அமைதியாருவாங்க. இது வந்து விலக்கி கொள்ளப்பட்டது இல்ல, அமைதிப்படுத்தப்பட்டது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, பெரிய அளவுல எதிர்ப்பு வருது, அது தன்னுடைய ஆட்சியை பாதிக்கணும், கொஞ்ச நாள் அமைதியா இருக்கும், அப்புறம் மெதுவா அதை வந்து கொண்டு வரும். இப்படிதான் வந்து வாஜ்பாய் தலைமையில மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்போது சில விஷயங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்து அப்புறம் அமைதியாகும். இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டி, தம்பிங் மெஜாரிட்டியில வந்தோடனே முழுமையா எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த தாவேகா அரசு உறுதியா எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவுல இருக்குது. நாளைக்கு இது வந்து இடைத்தேர்தலை முடிந்து அந்த 117 என்ற நம்பரை இது எட்டிடுச்சு, இல்ல ஆட்சி கலைக்கப்பட்டு திரும்ப வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மக்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் கொண்டு போறாங்கல்ல, ரீல்ஸ் கொண்டு போய் முகத்தை திரும்ப ஃபுல் மெஜாரிட்டியில எந்த கட்சியினுடைய ஆதரவும் இல்லாமல் ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் முதல்ல அவங்க காலி பண்றது விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் தான். ஏன்னா இவங்களை காலி பண்ணாதான் நம்ம வந்து தனித்து நிற்க முடியும். இந்த இவங்க தான் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு நம்மகிட்ட இருப்பாங்க, முழுமையா நம்மகிட்ட வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட்கள் இருக்கக்கூடாது, இந்த அரசியல் புரிதலை இளைஞர்களிடம் ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதுனால இவங்க தான் காலி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நிலையை நோக்கி தான் நகரும். ஆனால் அதற்கு முன்பாக கம்யூனிஸ்டுகள் விழித்துக் கொண்டு இந்த தாவேகாவை காலி செய்வார்கள் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. அது நடந்தால் நல்லது, பார்ப்போம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாய்மாமன் சீரை பத்தி மோதிரம் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜாய் அலுகாஸோட ஓனர் எப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே வந்து நேரடியாக முதலமைச்சரை போய் சந்திச்சாரு. அப்போல்லாம் இதை பற்றியான ஒரு சர்ச்சைகள் இருந்துக்கிட்டே இருந்தது, எதற்காக அவர் போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் நேற்று கொடுத்த டெண்டர் ஓகே ஆனதுலேருந்து முடிவாயிருச்சு, இதுக்கான
இது என்ன இருக்கு, உள்குத்து என்ன இருக்கு, L1 பிட் இவர்தான். ஆமா, இவர்தான் செய்திகள் இப்ப வெளியே வந்துருச்சு. அப்ப அதுல வந்து ரொம்ப முக்கியமா பெரிய அளவுல எல்லாரும் ஒரு விளம்பரத்தை போடுறாங்க. என்னன்னா, இவர் வந்து தங்கத்தின் விலையை விட கொள்முதல் விட ₹1 தான் அதிகம் வைக்கிறாரு. செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல, ஆதாரம் இல்ல, எந்த தரமும் இல்ல, அதுதான் பார்க்கணும். அது அந்த தரமும் இல்ல, இப்படி ஒரு இது வந்திருக்கு, அதனால அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தியை எல்லா பத்திரிகைகளும் போட்டிருக்காங்க. இதோட பின்னணி என்னென்ன இல்ல, அதான் இப்ப என்னன்னா, இது வந்து சில புள்ளி விவரங்கள் இருக்குது. என்னன்னா, மொத்தம் இதனுடைய ஆண்டு ஒதுக்கீடு என்னன்றது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. 755.83 கோடி. இந்த தொகையை ஒரு ஆண்டுக்கு இந்த தொகையை அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு வருடத்திற்கு அரசு மருத்துவமனைகள் பிறக்கின்ற குழந்தைகளின் எண்ணிக்கைன்றத ஒரு இதை தீர்மானம் பண்ணி அரசு மருத்துவமனையில் அதாவது தெளிவா தீர்மானம் பண்ணிட்டாங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அப்படின்றது அரசு மருத்துவமனைகள்ல கடந்த பல ஆண்டுகள்ல பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் அதை சராசரி எடுத்து பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, 4,41,667 குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஒரு ஆண்டுக்கு 4,41,667 மோதிரங்களை அவங்க சப்ளை பண்ணணும் அப்படின்றத அந்த டெண்டரினுடைய அடிப்படை. 1 கிராம் எடையுள்ள மோதிரங்களை போடணுன்றது. இது டெண்டர் வந்து ஜூலை 14 வெளியிடப்பட்டது. இறுதி நாள் வந்து ஆகஸ்ட் 17. இப்போ அதான் நேற்று தகவல் வெளியே வந்திருக்குது. ஜோய் ஆலுகாஸ் வந்து டெண்டரை பிட் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் அவங்க ஓபன் பண்ணும்பொழுது L1 அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்றது. என்னன்னா லீஸ்ட் கோட்டட் உள்ளதிலே வந்து குறைவான விலை. அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கடந்த காலங்கள் எப்படி நடந்திருக்குன்னு. மற்றவங்க என்ன போட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு அதை விட ஒரு ₹1 கம்மியா போடுங்கன்னு சொல்லி வாங்குற கதைகள்லாம் பல விஷயங்கள் படிச்சிருக்கோம். அப்படிதான் இருக்கு. ஆனா இவர் ₹1 மட்டும் தான் போட்டிருக்காரு. ₹1 ஆமா, கூடுதலாக ₹1 மட்டும் தான். முதல் விலையை விட ₹1 அதிகப்படுத்திருக்காரு. அது மற்றவங்க கொடுத்த டெண்டரை விட எவ்வளவு ரூபாய் குறைவாக இருக்கிறதுன்றது இது வெளிப்படையாக வரல. அது போக போக தான் அது தெரிய வரும். இதான் விஷயம். இது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இதை வந்து டெண்டர் கால் ஃபார் பண்றது யாருன்னு சொல்லினா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன். இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் வந்து 1994 உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் வந்து மெடிசினை ப்ரொக்யூர் பண்றதுக்கு தான். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு மெடிசின் சப்ளை ஆகணும். அது பல்வேறு நிறுவனங்கள்ல கொட்டேஷன் வாங்கி பண்றது. இன்னொன்று, இந்த மாதிரி மெடிசனை சப்ளை வாங்குவதற்கு தகுதி படைத்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் கோல்டை எப்படி செக் பண்ணி வாங்கும் அப்படின்ற ஒரு பேசு பொருள் ஏற்கனவே இருக்குது. ஏன்னா இவங்க இதுல இருக்கிற மருத்துவர்கள், பார்மசிஸ்ட், இவங்கெல்லாம் இதுல இருப்பாங்க. அப்போ ஒரு மருத்துவ குறித்து நம்ம தரம் குறித்து அவங்ககிட்ட பேசி வாங்குறதுன்றது வேற விஷயம். தங்கத்தை எப்படி வாங்குவாங்க? 916 அவங்க சொல்றதை நம்பிக்க வேண்டியதா 22 கேரட் விலை அப்படின்னு சொல்றாங்க. அது 22 கேரட்டா 18 கேரட்டான்றது வாங்கிட்டு போறவங்க உரசி பார்த்தால்தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்ப அரசு வாங்கும் போதே அதனுடைய தரத்தை ஒவ்வொரு மோதிரத்தையும் மோதிரமா தான் சப்ளை பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு மோதிரத்தையும் உரசி பார்த்து இது 22 கேரட் தான், இல்ல 18 கேரட் தான், 19 கேரட் தான் நிர்ணயம் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் தெளிவாக இதுல எதுவும் இல்லை. இப்ப இந்த தொகை இருக்குது. இந்த தொகை வந்து 22 கேரட் அப்படின்றது தான். இந்த 22 கேரட்டுக்கு இவங்க வந்து ஒரு மோதிரத்தின் விலை வந்து என்ன அப்படின்றதை நிர்ணயம் பண்ணிடுறாங்க. அதான் அந்த மொத்த விலை. ஒரு மோதிரத்தின் விலை ₹17,094 அப்படின்றதான் குறைந்தபட்ச வருஷத்துக்கான டெண்டர்ல இதான் கொடுப்போம். ஆமா, இதான் குறைந்தபட்ச விலை. இதான் ஜோய் ஆலுகாஸ் நிர்ணயத்துக்கு கடைசி சொல்லி இருக்கின்ற விலை. இந்த விலைக்கு தான் அது பண்றாங்க அப்படின்றத. இதெல்லாம் தகவல், இன்னும் வெளிப்படையாக ஆதாரப்பூர்வமான இது வரவில்லை என்று சொன்னால் கூட பத்திரிகைகளில் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அடிப்படையில் நம்ம இதை பேசுறோம். இதுதான் இது. இப்போ இதை வச்சு பார்க்கின்ற பொழுது ₹17,094 அப்படின்னா இது இந்த 4,41,667 மோதிரங்களுக்கான கால்குலேஷன் பண்ணா 755.83 கோடின்றது சரியாயிடும். அப்ப இதை வந்து கொடுப்பதற்கான நிகழ்வு எப்படி கொடுக்க போறாங்க? இப்போ வந்து மொத்தமா இத்தனை மோதிரங்களையும் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு இடத்துக்கா அனுப்புவாங்களா? மருந்து மாத்திரைகள் அனுப்புறது மாதிரி அனுப்புவாங்களா? இல்ல இந்த நிறுவனம் ஜோய் ஆலுகாஸ் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கிற தகவலை பெற்று அதை சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்களா? இது எதுவுமே வெளிப்படையாக இல்லை. இப்ப நீங்க வந்து மொத்தமா இப்ப அரசு ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருதுன்னா அது வேற விஷயம். இந்த டெண்டர்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொன்னா தங்கம் எப்பவுமே வந்து பிளக்சுவேஷன் உள்ளது. இன்னைக்கு வந்து ஈரான் வார், உலக நெருக்கடிகள் பல இருக்குது. இப்ப தங்கத்தின் விலை கடகடன்னு ஏறி இருக்குது. நாளைக்கு இந்த தங்கத்தின் விலை எவ்வளவு தூரம்னாலும் குறையலாம். குறையும் பொழுது டெண்டரை வந்து குறைப்பதற்கோ இல்ல இந்த விலை அப்படி இருக்குமானால் மோதிர எண்ணிக்கைகளின் மதிப்பை கூட்டுவதற்கோ வாய்ப்பு இருக்குதா டெண்டர்ல அப்படின்னா அது குறித்து எதுவும் வெளிப்படையாக இல்லை. நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில நீங்க யாராலும் கூகுள்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தேதியில 22 கேரட் தங்கம் 1 கிராமினுடைய விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 14,710. இன்னைக்கு மட்டும் வந்து
2000 ரூபாய் ஏறி இருக்கு. ஆமா, 14,710 ஒரு பவுனுக்கு 14,710 ரூபாய். இந்த 14,710 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க 4,41,667 மோதிரங்களுக்கான விலை அப்படின்றத நிர்ணயம் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 755 கோடி ரூபாய் வராது, 650 கோடி ரூபாய் தான் வரும். கிட்டத்தட்ட 105 கோடி ரூபாய் குறைவா தான் வரும் இன்னைக்கு தேதியிலோட விலை. அப்ப இவர் அதுல நான் இந்த செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, எந்த தரமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அப்ப இந்த 105 கோடி ரூபாய் கணக்கு என்ன? நீ அதிகமா தான் போட்டிருக்கீங்க. தங்கம் வாங்க, எங்களிடம் வாங்க. இப்ப இன்னைக்கு விலை அது, நாளைக்கு இதனுடைய விலை குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,384 ரூபாய் ஒரு மோதிரத்துக்கான விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா 4,46,672 கிட்டத்தட்ட 105 கோடியே 29,34,128 ரூபா. நான் தெளிவா சொல்றேன்னு நினைக்கிறேன், நியூமெரிக்கல் தெளிவா சொல்றேன்னு நினைக்கிறேன், அமைச்சர்கள் மாதிரி பேசலன்னு நினைக்கிறேன். 105 கோடியே 29,34,128 ரூபா எக்ஸஸா தான் இதுல இருக்குது. இந்த பணம் யாருக்கு? இன்னொன்னு இது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த டெண்டரை ஜோய் ஆலுகாஸ் எடுத்துறாங்க. இது கிட்டத்தட்ட 755 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா விஜயனுடைய கால் ஷீட் ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரொடியூசர் படத்துக்கு அவர் பணமே கையிலிருந்து போட வேண்டாம், வெளியே இருந்தே எல்லாமே எங்கிட்ட வாங்கிக்கோங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு நாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரொடியூசர் கால் ஷீட் வாங்கிட்டாருன்னா டைரக்டர் ஹீரோயின் வந்துருவாங்க, எல்லாருமே. அதே மாதிரி படம் ஓடிடி வரைக்கும் போயிடும், சேல் ஆயிரும். படம் சேலாகுமா சேலாகாதான்னு தெரியாத போதே போயிட்டு போது இது தங்கத்தின் விலைன்றது எப்பொழுதுமே நிரந்தரமாக கிட்டத்தட்ட இருக்கிறது, கொஞ்சம் பிளக்சுவேஷன் தான் இருக்கும். அப்ப 755 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா அவர் ஒரு 50 கோடி ரூபாயை தூக்கி ஒரு நிறுவனத்துல கொடுத்துட்டு நீ எனக்கு சப்ளை பண்ணிட்டே இருப்பானா, அழகா சப்ளை பண்ணிட்டே இருப்பான், பிரைஸை பிக்சட் பிரைஸா பிக்ஸ் பண்ணிடுவான். அப்ப ஜோய் ஆலுகாஸுக்கு இங்க வேலையே இல்லை, லாபத்தை மட்டும் பார்த்துட்டு போலாம். அப்ப இப்படிப்பட்டதை இதுல என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஜோய் ஆலுகாஸ் நிறுவனம் இவர் முதல்வராக பதவியேற்ற உடனேயே அதனுடைய நிறுவனர்கள் முதலாளிகள் இவரை போய் சந்திச்சாங்க, அப்பவே இது பேசுவரலாம் மாறிச்சு. ஏன்னா தேர்தல் அறிக்கையில இருக்குது, அவர் ஏற்கனவே விளம்பரத்துக்குலாம் வந்திருக்கு ஜோய் ஆலுகாஸ் விளம்பரங்கள்ல வந்திருக்கிறாரு. அப்ப இவர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலேயே இந்த மாதிரி தாய்மாமன் சீர் இருக்குது, அண்ணன் சீர் இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த சூழ்நிலை அவர் போய் சந்திக்கிறாரு. அப்பவே பேசினாங்க ஜோய் ஆலுகாஸுக்கு தான் அந்த டெண்டர் கிடைக்கும்னு சொல்லி. இப்ப நேற்று வந்திருக்கிற செய்தி ஜோய் ஆலுகாஸ் தான் எல்லாரோட குறைவான பிட்டரா இருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப இதுலயே 1 கிராம்லயே பிட்டர்னா 1 பவுன் விவகாரம் இருக்குது. ஆமா, அது அண்ணன் சீர் காயின். ஆமா, அது இப்ப யாருக்கு போகும்ன்றது இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்க நேர்மையான ஆட்சி நடத்துறோம்னு சொல்றவங்க, வெளிப்படைத்தன்மையோட ஆட்சி நடத்துறோம்னு சொல்றவங்க ரொம்ப வெளிப்படையா ஏன்னா முன்னாடியே பார்த்தா ஜோய் ஆலுகாஸுக்கு தாண்டா அந்த டெண்டர்ன்றத கொடுத்திருக்கிறாருன்றதான் பல்வேறு சந்தேகங்களை நமக்கு கிளப்புகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனேயே அந்த மோதிரத்தை கொடுத்துருவாங்களா, எத்தனை நாள் கழிச்சு கொடுப்பாங்க, இதெல்லாம் எதுவுமே தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. நீங்க புள்ளி விவரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பிறக்கின்ற குழந்தைகள்ல 0.8% குழந்தைகள் 28 நாட்களுக்குள்ள, அது என்ன சொல்றாங்க, நியோநாட்டல் டெத்னு சொல்றாங்க, அந்த குழந்தைகள் இறப்பதற்கான வாய்ப்பு 28 நாள் வரைக்கும் இருக்குது. இதுல 0.8%லிருந்து 0.9% வரைக்கும் குழந்தைகள் இறக்குறது 28 நாட்களுக்குள்ள. இப்ப பிறந்த குழந்தை 4ஆவது நாளே அங்க டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க, போன உடனே கொடுத்துருவீங்களா, இல்ல குழந்தை பிறந்திருக்குதுமா நீங்க அப்புறம் வாங்கிக்கோங்கன்னு ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணுவீங்களா? ஆகஸ்ட் 22 கொடுப்பாங்க, ஆகஸ்ட் 20 பிறந்த நாள். அது விஷயம் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிறது எப்போன்றது அடுத்த விஷயங்க. ஒவ்வொரு நாளும் கொடுக்கறது இருக்குல்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு. அப்போ 28 நாட்களுக்குள்ள இந்த ரேஷியோ எல்லாம் இருக்குது. அப்ப குழந்தை பிறந்த உடனே கொடுத்துட்டீங்கன்னா மகிழ்ச்சி. நீங்க 10 நாள் 20 நாள் பொறுத்து தான் கொடுக்குறீங்க, குழந்தை தவறி போச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த 1 கிராம் உண்டா? இது எதையுமே வெளிப்படை, இது பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குது. எதையுமே பேசாம நீங்க டெண்டரை மட்டும் இறுதி பண்ணிட்டீங்கன்னு இருக்குல்ல, இது எங்க போய் இது நிக்க போகுதுன்னு தெரியல. ஒண்ணுனா வருது, எம்எல்ஏக்களுக்கு கார் ஆரம்பிச்சு இப்போ ஜோய் ஆலுகாஸுக்கு கொடுத்தல நிக்குது. போக போக எந்தெந்த விஷயங்கள்ல பல்லிழிக்க போகிறது, பல்காட்ட போகிறது இந்த ஊழல் அப்படின்றது வெளியே மெதுவா தெரியும். வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.